ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ஸ்னா என்ன, பேராம்ஸ்னா என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ராப்ஸ்லேயே இன்னொரு விதமான ப்ராப்ஸ் இருக்கு, என்னன்னா ஈவன் எமிட்டர் சொல்லுவாங்க. ஸோ ஈவன் எமிட்டர் அப்படிங்கிறது வந்து அதை வந்து நான் வந்து ஹூக்ஸ் நடத்தி முடிச்ச பிறகு நான் ஈவன் எமிட்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ராப்ஸ்னா பேசிக்கா காமன் டு இன்னொரு காமனுக்கு டேட்டா பாஸ் பண்றது, அவ்வளவுதான். ஸோ அது பேரண்ட்ல இருந்து சைல்டு அப்படின்னு வச்சுருங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து ஹூக்ஸ். ஸோ ஹூக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரியாக்ட் ஹூக்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. ஹூக்ஸ் allow ஃபங்க்ஷன் காமன் டு ஹேவ் access the state and other react features கிளாஸ் காமன்ஸ். நம்ம யூஸ் பண்றது ஃபங்க்ஷன்ஸ் காம்பனண்ட். ஸோ ஒண்ணுமே இல்லை, இந்த ஹூக்ஸ் மூலமா தான் நம்மளால ஒரு காம்பனண்ட்டை ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ புரியுதா என்னன்னா, இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த வேரியபிளை அப்டேட் பண்ணா நம்மளுக்கு அடுத்த லைன்ல கிடைக்கும். பட் நம்ம ரியாக்ட் ஃபைல்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, ஸோ நான் வந்து இப்போ ஹெட்டருக்குள்ள இருக்கிறேன். இப்போ நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே, இன்னொரு ஃபைல் வந்து டெமோ அப்படின்னு ஒரு ஜேஎஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதை ஒரு கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்ணி, ஸோ ஃபங்க்ஷன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணி டெமோ. ஸோ இப்போ டெமோவை நான் டைரக்டா ஆப் டாட் ஜேஎஸ்ல நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது தேவையில்லை, ஒழுங்கு ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ ஓகே, ஓகே. ஸோ இப்போ இப்போ நான் டெமோவை டைரக்டா நாங்கள் கால் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு டெமோங்கிறது வந்து எனக்கு அவுட்புட் ஆகுது. ஸோ டெமோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் ஆகுதுன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ஒரு வேரியபிள் இருக்கு, கான்ஸ் ஏஸ் ஈக்குவல் டு சும்மா நார்மலா ரெண்டர் ரெண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. பட் நான் இந்த வேரியபிளை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் வந்து சேஞ்ச் பண்ண எப்படி சேஞ்ச் பண்ணுவேன்? ஸோ நான் இதுல ஒரு லெட் இருக்கு, லெட் ஏ போட்டிருக்கேன். ஸோ லெட் ஏஸ் ஈக்குவல் டு ரெண்டர் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஏஸ் ஈக்குவல் டு ரீ ரெண்டர் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல அதோட வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். பட் ரியாக்டை பொறுத்த வரைக்குமே எனக்கு வேரியபிளை சேஞ்ச் பண்ணா இந்த காம்பனன்ட் வந்து ரெண்டர் ஆகாது. ஐ மீன் உங்களுக்கு அப்டேட்டடா கிடைக்காது. ஸோ வேல்யூஸ் அப்டேட் ஆயிரும். ஏஸ் ஈக்குவல் டு ரெண்டர்னு இருக்கு, பட் அந்த ரெண்டரை நம்ம ஓவர் ரைட் பண்ணோம்னா ரீரெண்டரா மாறிடும். பட் அந்த காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹூக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஹூக்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு காம்பனன்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டெஃபைன் பண்றதுக்கும் ஒரு ஹூக்ஸ் உண்டு. ரியாக்ட்னாலே ஹூக்ஸை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த ஹூக்ஸ்ன்றதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட், யூஸ் ஸ்டேட் இன் ரியாக்ட். ஓகே. ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் ரியாக்ட் என்னன்னா பாருங்க, இந்த ரியாக்ட் யூஸ் ஸ்டேட் ஹூக்ஸ் allow to track state in a function component. State generally reflect data or properties that need to be tracking in an applications. ஸோ ஒண்ணுமே இல்லை, டேட்டாவை ஸ்டோர் பண்றது. ஒரு வேரியபிள் எப்படி இருக்கோ ஒரு வேரியபிள் மாதிரி தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அதோட சின்டெக்ஸ் என்னன்னா கான்ஸ்ட். இது என்ன நேம், ஒரு வேரியபிளுக்கு என்ன நேம் வைப்பீங்க? நார்மலா ஒரு வேரியபிள் வச்சீங்கன்னா நார்மல் ஏ இல்ல பின்னு வைக்கீங்க. ஸோ நான் வந்து ஸ்டேட்னு வைக்கேன், இது வந்து ஸ்டேட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் இது அப்டேட், இது ஒரு வேரியபிள்னா இந்த வேரியபிள் நான் எதை வச்சு அப்டேட் பண்ண முடியும்னா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்துருப்பாங்க, செட் ஸ்டேட். ஸோ இதுல என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் செட் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இது எதுல இருந்து வருதுன்னா யூஸ் யூஸ் ஸ்டேட், யூஸ் ஸ்டேட். ஸோ இதுல இருந்து வருது. ஸோ இதை இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுதான் என்னோட யூஸ் ஸ்டேட்டோட சின்டெக்ஸ். ஸோ ஒண்ணுமே இல்லை, ஸ்டேட்டுங்கிறது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற, பர்டிகுலரா ஒரு ஸ்டேட்டாவை ஸ்டோர் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் மாதிரி தான். பட் இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணா அந்த வேரியபிள் எப்படினாலும் அப்டேட் பண்ணுவோம். பட் இந்த வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணணும்னா செட் ஸ்டேட் கொடுத்து தான் நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ செட் ஸ்டேட் கொடுத்து தான் நம்ம அப்டேட் பண்ணணும். பட் இப்போ நான் அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன், இதான் வேரியபிள், அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இது எதுல இருந்து வருதுன்னா யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஹூக் மூலமா நம்மளுக்கு ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனும் உள்ள வருது, வெளியே வருது.
பட் இது என்ன டேட்டா டைப்? நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ண போறோம்னா லைக் ஏஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுப்போம். பட் இல்ல நம்ம ஒரு அரே ஆட் பண்ண போறோம்னா ஏஸ் ஈக்குவல் டு அரே கொடுப்போம். இல்ல நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ண போறோம்னா நல்னு கொடுப்போம். இல்ல அன்டிஃபைன்னா அன்டிஃபைன். ஸோ ஸ்டேட்டும் அதே மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் அரேனா இந்த அரே நான் சிம்பிள் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நல்லுனா நல். நல்லுங்கிறது வந்து மெயினாக நம்பர் ஆட் பண்றதுக்கு, இல்ல வேற எதுவும் டேட்டா டைப் வந்து ஆட் பண்றதுக்கு நல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்டிஃபைன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் எம்டி இல்ல அரே இல்ல ஆப்ஜெக்ட் இல்ல நல். ஸோ இந்த மாதிரி எந்த டேட்டா டைப்ல இந்த வேரியபிள் இருக்கணுங்கிறத டெஃபைன் பண்றது. ஸோ அப்போ ஒரு ஸ்டேட் ஒரு யூஸ் ஸ்டேட்டோட சிண்டெக்ஸ் தான். ஸோ ஸ்டேட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு பர்டிகுலர் ஒரு காமனோட பர்டிகுலர் டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வேரியபிள் சொல்லலாம். ஸோ அந்த வேரியபிளை அப்டேட் பண்றக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ நான் இப்படினாலும் கொடுக்கலாம் கான்ஸ்ட் சும்மா ஏ செட் செட் கொடுக்கறது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக கூட இருக்கும். ஸோ நான் ஒரு பி கொடுத்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்து நான் இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்படி கூட நான் கொடுக்கலாம். பட் இப்படி கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மீனிங்கே இருக்காது, ஒரு ஸ்டாண்டர்டே இருக்காது. ஏ இருக்கு பி இருக்கு, பட் இப்படி நான் கொடுக்கும்போது இது ஒரு ஸ்டேட்டுன்னு தெரியும். பட் செட் ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இதை செட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபார்மட்டா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ண போறோம். இதான் ஒரு ஸ்டேட். நான் ஸ்டேட் நேம் வச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து ஒரு யூசர் நேம் ஸ்டோர் பண்ண போறீங்க. யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ யூசர் நேம் கொடுத்துருங்க. இங்க செட் யூசர் நேம் அப்படின்னு நீங்க நேம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கும். என்னன்னா இது யூசர் நேம் வேரியபிள், அந்த நேமுக்கு ஒரு வேரியபிள், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த செட் யூசர் நேம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். செட் யூசர் நேம்ங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம யூசர் நேமை நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே. இதை அப்டேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். சும்மா நம்ம வந்து நார்மலா இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக கொடுக்கணும். இப்போ யூசர் நேம்னா யூசர் நேம். இப்போ கான்ஸ்ட் இமெயில் பண்ண போறேன். இமெயில் கமா செட் இமெயில் அப்படி சொல்லி ஒரு கேமல் கேஸ்ல நீங்க கொடுக்கணும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்க என்ன வேரியபிள் கிரியேட் பண்ண போறீங்களோ அதை ஸ்டேட்டா கிரியேட் பண்ணுங்க. ஸ்டேட்டா கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அப்டேட்டோட வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இதை வந்து நான் எப்படி அவுட்புட் பார்க்கலாம்னா பாருங்க ஒரு நிமிஷம். ஸ்டேட். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல யூசர் நேம், இப்போ நார்மலா யூசர் நேம் வந்து மேக்னஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இமெயில் வந்து மேக்னஸ் அட் gmail.com. ஸோ gmail.com போடுறேன். ஸோ ரெண்டு ஸ்டேட் இருக்கு. இதை நான் அப்படி கன்சோல்ல நான் போட்டேன்னா ஒரு வேரியபிள் எப்படி காமிக்குமோ அதே மாதிரி தான். யூசர் நேம் ஓகே, இமெயில் ஓகே. ஸோ நான் அதோட அவுட்புட்டை நான் பார்க்கேன். பாருங்க எனக்கு யூசர் நேம் மேக்னஸ், இமெயில் magnus@gmail.com. ஸோ இது வந்து ரெண்டு தடவை ரெண்டரை இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ யூசர் நேம் மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு தடவை ரெண்டாயிருக்கு. ஸோ இமெயில் ஒரு தடவை. ஸோ இது ரெண்டுமே ஒரு தடவை, அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு தடவை ரெண்டரை இருக்கு. ஸோ இது இது ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் தடவை இது ரெண்டரை ஆயிரும், அதுக்கடுத்து ரிட்டனுக்கு வரும், ரிட்டனுக்கு வந்த பிறகு ஒரு தடவை ரெண்டரை ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்போ நார்மலா இனிஷியலாவே ரெண்டு தடவை ரெண்டரை ஆகும். ஸோ இதுதான் ஒரு நார்மலா ஒரு ஸ்டேட்டை நம்ம கொடுத்தோம்னா அந்த ஸ்டேட்டை அந்த ஸ்டேட்டை நம்ம வந்து ஒரு வேரியபிள் மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். எதுக்காண்டி இங்க ஸ்டேட்டை கொண்டாந்தாங்கன்னா, இப்போ ஒரு வேரியபிளை வச்சு நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு காமன் ரெண்டர் ஆகாது. பட் ஸ்டேட்டை வச்சு ரெண்டர் பண்ணீங்கன்னா எனக்கு காமன் ரெண்டர் ஆகும். இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த யூசர் நேமை எனக்கு இதுல பிரிண்ட் பண்ணணும், டெமோ பக்கத்துல பிரிண்ட் பண்ணணும். நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும்? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி யூசர் நேம்னு கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு பிரிண்ட் ஆகல, எனக்கு யூசர் நேம்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஸ்பேஸ் நோ பேஸ் லெஃப்ட் ஆன் டிவைஸ்.
ஒரு நிமிஷம். என்னன்னா நம்ம டைரக்டா யூசர் நேம் போட்டா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ நம்ம டிவ்வுக்குள்ள போட்டிருக்கோம், ஒரு டேக்குக்குள்ள போட்டிருக்கோம். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்ன மாதிரி தான். ஒரு டேக்குக்குள்ள நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டோம்னா அது என்ன பண்ணும்னா டேக் ஃபுல்லாமே, ஸோ இது ஒரு கண்டென்ட், ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் நினைச்சு அது கண்டென்ட்டாவே எடுத்து கொடுத்துரும். பட் இது இந்த யூசர் நேம்ங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து வந்தது. மேல ஃபுல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட், ஒரு ஒரு வேரியபிள் மாதிரி, ஒரு ஸ்டேட். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணிக்கணும்னா கேரி பேசஸ், கேரி பேசஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த மேக்னெட்ஸ்ங்கிறதே டிஃபால்ட்டா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகே. ஸோ இதுவும் நார்மலா ஒரு இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டை டைரக்டா கால் பண்ணி ஒரு வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல ஸ்டேட்டுக்கும் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் வந்து ஆஹ், ஒரு பட்டன் கிளிக் பண்றேன். ஸோ பட்டன் கிளிக், கிளிக்னு ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பட்டன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு பட்டன் இருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல இதை நான் இன்னொரு கான்ஸ்ட் உருவாக்கிக்கிடுறேன். லெட் லெட் உருவாக்கிறேன். லெட் ஏஸ் ஈக்குவல் டு மேக்னஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ மேக்னஸ் இருக்கு. நான் இப்போ வந்து நான் அந்த இடத்துல ஏ கால் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து நார்மலா மேக்னஸ் தான் எனக்கு கால் ஆகும். இப்போ எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு மேக்னஸ்ல இருந்து எனக்கு இன்னொரு பேருக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ ஓகே. ஸோ ஒரு ஒரு ஈவெண்ட்டை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில். ஸோ எப்படி ஒரு ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம்னா, ஸோ அதே மாதிரி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி தான். பட் இந்த இடத்துல ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போறோம். என்ன ஆட்ரிபியூட்னா ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக் அப்படி சொல்லி வந்தாலே நிறைய இருக்கும். ஸோ பாருங்க, ஆன் கிளிக் நம்ம நம்ம எப்படி அங்கே ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆன் கிளிக் நான் டேரக்டா ஸ்ட்ரிங்குக்குள்ள போட்டோம். ஆன் கிளிக் போட்டு ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள டிஃபைன் பண்ணோம். ஸோ நான் ஆன் கிளிக் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து டேரக்டா ஒரு ஆன் கிளிக்கே டேரக்டா வந்துட்டு. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எதுவுமே கிரியேட் பண்ணல. நார்மலாக எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்ட், ஸோ இது வந்து சேஞ்ச் ஃபங்க்ஷன் ஹேண்டில், ஹேண்டில் அப்படின்னு நான் சொல்லி நான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் இது உள்ள கால் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த ஃபங்க்ஷனை இது உள்ள நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை இந்த பட்டனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம், டேரக்டா கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். அது ஒரு மெத்தட். இது டைரக்டா நம்ம ஈவெண்ட்டையே டைரக்டா டேக்ல போய் அப்டேட் பண்ணி அதெல்லாம் பேரமா அனுப்பி நம்ம கேல்குலேட்டர் பார்த்தோம். அது இன்னொரு டைப். ஸோ அந்த டைப் மூலமா தான் இந்த டைப்பும் ஆன் கிளிக் ஈவெண்ட்டை இந்த பட்டனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இப்போ லாக் போட்டு ட்ரிகர். ஸோ இப்போ ட்ரிகர் ஆகும். இப்போ பாருங்க, நான் கன்சோல் காமிக்கேன். ஸோ கன்சோல். ஸோ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணையும் எனக்கு ட்ரிகர். அப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணையும் அதுக்கு ஒரு ஈவெண்ட்டை நான் அசைன் பண்ணி, ஐ மீன் அதுக்கு ஒரு ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு ட்ரிகர் ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏ இருக்கிறத எனக்கு மேக்னஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு, அந்த நேமை நான் வேற நேமா மாத்த போறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு, சரி ஓகே. ஸோ நான் அதுல இருந்து பிரகான் அப்படின்னு நான் மாத்தி விடுறேன். ஸோ இப்போ மேக்னஸ்ல இருந்து பிரகா அப்படின்னு சொல்லி நேம்ல நம்ம மாத்தணும். ஸோ அப்போ ஹேண்டில் நான் கிளிக் பண்ணும்போது அப்போ ஏன் நான் மேக்னஸ் இருக்கு, நான் கிளிக் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு பிரகான்னு மாத்திருக்கேன். ம். ஸோ அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், நீங்க சொல்றது கரெக்ட், பிரகான் தான் வரும். நான் லாக் யூஸ் பண்ணி, லாக் யூஸ் பண்றேன். லாக் ஏ அப்படின்னு நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு மேக்னஸ்ல இருந்து பிரகா அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா மேக்னஸ் இருக்கும். நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பாருங்க ட்ரிகர் ஆயிட்டு டெமோ 13ல வந்து பிரகான் வந்துட்டு, பிரகான் எனக்கு வந்துட்டு. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு பிரகான் மாறிட்டு. அதே எனக்கு இங்க எனக்கு சேஞ்ச் ஆகல. தெரியுதா உங்களுக்கு? ஸோ மேக்னஸ்ங்கிறது பிரகாவா மாறிட்டு அடுத்த லைன்லயே நான் எடுத்துட்டேன். பட் எனக்கு இங்க சேஞ்ச் ஆகல, இங்க மேக்னஸ் தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ என்னன்னா வேரியபிள், வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணும்போது அந்த காம்பனண்ட்டுக்கு தெரியாது இது வந்து
ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணியிருக்காங்கிறது. பட் ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது காம்பனண்ட்டுக்கு தெரியும் அது டிஃபால்ட் பிஹேவியர்னால. ஸோ அப்போ ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது அந்த ஃபுல் காம்பனண்டே ரெண்டர் பண்ணிவிடும். இப்போ நான் ஸ்டேட்டை கொடுக்க பாருங்க. இப்போ யூசர் நேம் நான் டேரெக்டாக அங்கே கொடுத்துட்டேன். யூசர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ அதுவும் மேக்னஸாக இருக்கு. இப்போ இதை ட்ரிகர் பண்ணியாச்சு. இந்த யூசர் நேமை நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம்னா, இந்த செட் அப்படிங்கிறத கால் பண்ணி, இதை நான் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தேன். செட் அப்படிங்கிறத கால் பண்ணி அந்த இதுல என்ன நேம் கொடுக்கணுமோ, இப்போ இது ஸ்ட்ரிங், அப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நான் உள்ள கொடுத்து, ஸோ அப்போ மேக்னஸை வேற நேம் அப்படிங்கிறத நான் உள்ள கொடுத்துருக்கேன். ஸோ புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு யூசர் நேம் வந்து இந்த இந்த யூசர் நேமை அப்டேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இதான். அப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கு நான் பேராமா ஒன்று அனுப்பிடுறேன். ஸோ ஐ மீன் ஆர்குமெண்ட்டாக அனுப்பிடுறேன். இந்த ஆர்குமெண்ட் உள்ள போய் இந்த யூசர் நேமுக்கு அசைன் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ம். நம்ம எதுக்காண்டி ஸ்டேட் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டேட்ல வச்சு வேரியபிளுக்கு பதிலாக ஸ்டேட்டை மேனேஜ் பண்றோம்னா, ஸ்டேட் அப்டேட் ஆனா மட்டும்தான் இந்த கோல் காம்பனோட ரெண்டர் ஆகும். இப்போ நீங்க ஏ அப்டேட் பண்ணீங்க, எனக்கு இங்க ஏவோட அவுட்புட் கிடைக்கல, ஏவோட அவுட்புட் மாறிட்டு, பட் காம்பனன்ட் ரெண்டர் ஆகல. ரெண்டர் ஆகினாதான் தெரியும் ஸோ ஏவோட அவுட்புட் மாறி இருக்குன்னு. ஸோ ரெண்டர் பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டேட்டை டெஃபைன் பண்ணணும். ஸ்டேட்ல ஒரு வேல்யூ அப்டேட் ஆனால் தான் எனக்கு ரெண்டர் ஆகும். இப்போ நான் செட் யூசர் நேம் கொடுத்து யூசர் நேமை நான் மாற்றினேன், பிரகான் மாற்றினேன். இப்போ அந்த யூசர் நேம் மாறும் பாருங்க. இப்போ எனக்கு காம்பனண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ கிளிக் பண்ணியும் எனக்கு பிரகான் மாறிட்டா. ஸோ என்னன்னா இது வந்து ஸ்டேட் அப்டேட் ஆயிட்டு. அப்போ இந்த காம்பனண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ ஸ்டேட் ஏதோ அப்டேட் ஆயிருக்கு. அப்போ ஸ்டேட்னாலே அதுக்கு முக்கியமானது. அப்போ இந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணி விட்டோம். அப்போ அப்டேட்டட் வேல்யூஸ் வந்து ரெண்டர் பண்ணி விடும். ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஒரு ரியாக்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ரியாக்ட் வந்து ஒரு ரியல் டாம், சாரி, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரியல் டாம், ரியாக்ட் வந்து ஒரு விர்ச்சுவல் டாமா செயல்படும். விர்ச்சுவல் டாம்னா விர்ச்சுவலா அந்த ரியாக்ட் டாமோட டெம்ப்ளேட்டை ஒரு விர்ச்சுவலா வச்சு அதுல பர்டிகுலரா எது அப்டேட் ஆயிருக்கோ அதை மட்டும் எடுத்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ ரியாக்டுக்கும் விர்ச்சுவல் டாமுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஏற்கனவே நான் ரியாக்டோட இன்ட்ரோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகும்னா அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆயிரும். இதே மாதிரி நம்ம எத்தனை ஸ்டேட்னாலும் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இமெயிலும் நான் அப்டேட் பண்றேன். ஸோ இமெயில் அப்டேட் பண்றேன். ஸோ அதே இமெயில் gmail.com அப்படின்னு சொல்லி நான் இமெயிலே நான் கொடுத்து அந்த இமெயிலையும் நான் வந்து அதுக்கு அடுத்து பிரிண்ட் பண்ண வைக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்னஸோட இமெயில் வருது. நான் கிளிக் பண்ணியும் எனக்கு பிரகாவோட இமெயில் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து நார்மலா ட்ரிகர் பண்ணி அதை ஸ்டேட்டா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கு, இல்லை எனக்கு நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் அப்படின்னு போட்டுடுங்க. இல்லை நம்பர் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் கூட நம்பர், செட் நம்பர், ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு நல்லா நானும் வச்சுடுங்க, இல்லை ஜீரோன்னு வச்சுடுங்க இனிஷியலா. அப்போ நம்பருங்கிறத நீங்க கால் பண்ணீங்கன்னா அது வந்து நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபைன் ஆகும். இப்போ நம்பருங்கிறது ஜீரோவா இருக்கு, இதை நான் மாத்தணும். அப்போ என்ன மாத்தணும், நான் வந்து செட் நம்பர் சீக்வல் டு எனக்கு ஒன்னா மாத்தணும். நான் என்ன பண்ணுவேன், ஒன்னுன்னு கொடுத்தனா. ஆமா, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்ல கொடுக்க கூடாது. ஏன்னா இது வந்து டேட்டா டைப் வந்து நம்பர் டேட்டா டைப். ஸோ அப்போ ஒன்னு நான் கொடுத்தேன்னா நான் இதை கிளிக் பண்ணும் போது எனக்கு அந்த இடத்துல ஒன்னா மாறுறோம். பட் நான் கிளிக் பண்ண எனக்கு வந்து ஒன்ல இருந்து டூவா மாறணும், டூல இருந்து த்ரீயா மாறணும், த்ரீல இருந்து ஃபோரா மாறணும்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ டைரக்டா அந்த நோவே உள்ள கொடுங்க. அப்படி நோ கொடுக்கலாம். ஸோ அது ஒரு வேரியபிள் தானே. ஸோ செட் நம்பர் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன், இது அப்படி கூட ஃபங்க்ஷன், நம்ம அந்த வேரியபிளே உள்ள கால் பண்ணி அப்போ வேரியபிள் ஜீரோன்னு இருக்கும். 1 minute. ஸோ நான் என்ன பண்றேன்னா அந்த செட் நம்பர் அப்படிங்கிறதுல நான் நம்பரை டைரக்டா கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஜீரோ தான் வரும். ஏன்னா நம்பர்ல ஜீரோ தான் அசைன் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஜீரோ ஜீரோ தான் வரும். பட் எனக்கு ஒன்னு அசைன் ஆகும், அடுத்த கிளிக் பண்ண ரெண்டு அசைன் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ அது எப்படி பண்ணலாம்னா ஒண்ணுமே இல்லை, பிளஸ் ஒன் கொடுத்தா முடிஞ்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இடம் கிளிக் பண்ணும்போது ஜீரோன்னு இருக்கும், ஜீரோ பிளஸ் ஒன்னா இந்த இடத்துல ஒன்னுன்னு பேச ஆகும். ரெண்டாவது கிளிக் பண்ணும்போது இந்த நம்பர் சிக்கல் ஒன்னுன்னு மாறி இருக்கும், ஒன் பிளஸ் ஒன் டூவான்னு மாறும். இப்போ பாருங்க, கிளிக் 1 2 3 4 5 6, ஏன்னா ஸ்டேட் மாறுது. ஸோ ஸ்டேட் மாறும் போது ஜீரோ பிளஸ் ஒன் ஒன், அந்த ஒன்னே இதுல அபியாசன் ஆகும். அடுத்து ஒன்னை தான் இங்க மறுபடியும் ஒன்னை தான் கால் பண்ணிருக்கோம். அப்போ ஒன் பிளஸ் ஒன்
2. ஸோ 2 + 1 3, 3 + 1 4 அப்படி சொல்லி ஒவ்வொன்றா மாறும். ஸோ இது நம்பர் டேட்டா டைப். இப்போ அரே அரே எப்படி கொடுக்கலாம்? ஸோ இது வந்து அரே. ஸோ அதனால அரே செட் அரே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். யூஸ் ஸ்டேட் கொடுத்துட்டு அரே சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா அந்த அரேக்குள்ள நம்ம எப்படி நம்ம உள்ள புஷ் பண்ணுவோம்? இப்படி உள்ள கொடுத்துட்டு டைரக்டா இப்படிதான் அரே சிம்பிள். ஏன்னா இது வந்து நம்பர் சிம்பிள் டைரக்டா கொடுத்துட்டோம். ஸ்ட்ரிங்னா டைரக்டா இப்படி ஸ்ட்ரிங் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அரேனா இப்படிதான் அப்டேட் பண்ணணும், ஒரு அரேயா வச்சுட்டு. ஓகே, இல்ல இப்படி கூட அப்டேட் பண்ணலாம். லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு அரே வச்சுட்டு அந்த ஏ ஏ கூட காமனா டிஃபைன் பண்ணா அந்த அரே சிம்பிள் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அரே சிம்பிள் தான் இருக்க போகுது. அந்த அரேக்குள்ள நீங்க ஏதோ ஸ்ட்ரிங்னாலும் கொடுத்துக்கலாம் உள்ள. ஏதோ சம்திங் ஏதோ நான் கொடுத்தனா உள்ள கொடுத்துக்கலாம். இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி எக்ஸாம்பிள் அவ்வளோ கொடுத்தீங்கன்னா அந்த செட் அரே, அப்போ அந்த அரேக்குள்ள எக்ஸாம்பிள் தான் இருக்கும். நீங்க எல்லாம் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அரே அப்படின்னு நான் உள்ள கொடுக்குறேன், எனக்கு எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் அரே கொடுக்கும் போது எம்டி அரேயா வரும். பட் நான் இதை கிளிக் பண்ணும் போது அந்த அரேக்குள்ள எக்ஸாம்பிள் வந்துடும். ஏன்னா ஏன்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது நான் டிஃபால்ட்டா கார்ட் கூட அசைன் பண்ணி அந்த ஏவே இந்த அரேக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு டிஃபால்ட்டா வரும். ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கரெக்டான மீனிங் செட் ஆப்ஜெக்ட் யூஸ் ஸ்டேட் ஆப்ஜெக்டோட சிம்பிள்ஸ் இதான் கேர்லி பேசஸ். அப்போ அதுக்குள்ள நம்ம டிஃபால்ட்டாவே நம்ம வந்து ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ யூசர் நேம்ங்கிறதே ஆப்ஜெக்ட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இங்க இருந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சு எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறத பாருங்க. இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்டை நான் அசைன் பண்ண போறேன். ஸோ ஆப்ஜெக்ட்ல நான் அசைன் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள கீ என்னன்னு தெரியணும். சும்மா டேரக்டாவே அசைன் பண்ண முடியாது, சிங்கிளா அசைன் பண்ண முடியாது, கீக்கு தான் அசைன் பண்ணணும். ஸோ நான் அதுக்குள்ள ஒரு நான் கீ கிரியேட் பண்ணிடுவேன். நேம்னு ஒரு கீக்கு நான் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த நேம்ங்கிறது எம்டியா இருக்கு. அப்போ அந்த நேம்ங்க கீக்கு நான் அசைன் பண்ணணும். ஸோ அந்த நேம்ங்க கீக்கு வந்து ஓகே கிகாரு கிகாரு அப்படி சொல்லி நான் அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த ஆப்ஜெக்டையுமே நான் கன்சோல்ல நான் போட்டேன்னா எனக்கு அவுட்புட்ஸ் ஆகும். பாருங்க, கிளிக் பண்ணா எனக்கு நேம் சீக்வல் டு கிக்காரு. ஃபர்ஸ்ட் நேம் சீக்வல் டு எம்டியா தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் சீக்வல் டு உங்களுக்கு வந்து எம்டியா தான் இருந்திருக்கும். நான் பர்டிகுலரா அப்டேட் பண்ணும்போது அது என்ன டேட்டா டைப் தெரிஞ்சு அந்த டேட்டா டைப்புக்கு நான் அசைன் பண்றேன். ஸோ இதுதான் ஒரு யூஸ் ஸ்டேட். அப்போ ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு மேனேஜ் பண்றது, டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்றது, அதை ஹேண்டில் பண்றது எல்லாமே இந்த ஸ்டேட். அந்த ஸ்டேட் இது யூசர் இது வந்து வேரியபிள், அந்த வேரியபிள் அப்டேட் பண்றக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த யூஸ் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு வருது. ஓகே, என்னன்னா அந்த யூஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்து இதான் ஒரு ஹூக்ஸ். அந்த ஹூக்ஸ்க்குள்ள உள்ள இருந்து தான் நம்மளுக்கு ஒரு வேரியபிளும் ஒரு ஃபங்க்ஷனும் தராங்க. யூஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு ஹூக்ஸ் மாதிரி. ஒரு யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு காமன் மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாங்க. யார் எழுதி வச்சிருப்பாங்கன்னா ரியாக்டே டிஃபால்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க. இந்த நோட் மார்க்ஸ்க்குள்ள எழுதி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை உள்ள இண்டிக் தான் போகட்டாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு உள்ளேயே ஒரு வேரியபிளும் ஒரு யூசர் நேமும் ஒரு ஃபங்க்ஷனும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வேரியபிள் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த நேமானாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த வேரியபிள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். அப்போ அந்த வேரியபிளை பர்டிகுலரா நம்ம அப்டேட் பண்ணும்போது ஸ்டேட் ரெண்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு டிஃபால்ட் பிஹேவியரே இந்த ரியாக்டுக்கு இருக்கும். அது எல்லாமே இந்த ரியாக்ட்லயும் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த இன்டிப்தா உள்ள போய் அது எதுக்கு இப்படி வருது அப்படிலாம் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் வேண்டாம். ஸோ ஒண்ணுமே இல்லை, யூஸ் ஸ்டேட்டுக்கு உள்ள இருந்து தான் நம்மளுக்கு ஒரு காம்பனண்டே வருது. யூஸ் ஸ்டேட்டுங்கிறதே ஒரு காம்பனண்ட் தான் பேசிக்கா. புரியுதா? எப்படின்னா அதை நான் இப்போ யூஸ் ஸ்டேட்டுங்கிறது காம்பனண்ட், அந்த காம்பனண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன் வருது. இப்போ நான் யூஸ் ஸ்டேட் மாதிரியே நான் இன்னொன்று கிரியேட் பண்றேன் பாருங்க. சும்மா நார்மலா ஒரு ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹூக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஹூக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு, ஏன்னா அது ஹூக்ஸ் தான். அப்போ நான் வந்து ஆர்ஏசி சொல்லி இப்போ நான் அதுக்கு நேம் வைக்க போறேன். என்னன்னா யூஸ் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ யூஸ் நார்மலா என்ன நேம் வைக்கலாம்னா ஒரு யூஸ் டெமோ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ யூஸ் டெமோன்னு நான் வச்சுட்டு யூஸ் டெமோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ரிட்டர்ன்ல பாருங்க, இந்த ரிட்டர்ன்ல ஒரு வேரியபிள் நான் வச்சிருக்கேன் கான்ஸ்ட்.
ஸோ இந்த ரிட்டர்ன்ல ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ இல்ல ஒரு என்ன வேரியபிள் இருக்குன்னா டி ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள் வந்து நார்மலானது. அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். என்ன ஃபங்க்ஷனா ஒரு டெமோன்னு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ டெமோ அதை கிரியேட் பண்ணி இப்போ இந்த யூஸ் டெமோவை இந்த யூஸ் டெமோ அப்படிங்கிற ரிட்டர்ன்ல என்ன பண்ண போறேன்னா ஒரு அரே நான் கொடுத்துட்டு அந்த அரேக்குள்ள இந்த பியையும் இந்த டெமோவையும் நான் உள்ள கொடுத்துருவேன். ஸோ நான் டெமோவையும் நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் அந்த யூஸ் டெமோவை நம்ம டெமோ டாட் ஜேஎஸ்ல வந்து கன்சோல் லாக் போடுறேன். ஓகே, ஸோ கன்சோல் லாக் வேண்டாம், நான் அதை ஒரு வேரியபிள்ல வாங்குறேன். ஸோ என்ன வேரியபிள்னா யூஸ் டெமோல இருந்து வருது. ஸோ நார்மலா டி அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நான் வாங்குறேன். வாங்கி அந்த யூஸ் டெமோவை நான் இப்போ கால் பண்ணி விடுறேன். ஸோ அதை நான் இம்போர்ட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ இப்போ யூஸ் டெமோவை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஹூக்ஸ் மாதிரி நம்ம டெஃபைன் பண்ண போறோம். ஒரு ஃபங்க்ஷன் ஏன்னா நார்மலாவே ஒரு காமன்னாலே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ நார்மலாவே ஒரு காமனாலே ஒரு ஃபங்க்ஷன் தான். அதோட ரிட்டர்ன் என்னது? இதுக்கு என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? ஒரு வேரியபிளே ஒரு ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டிஏ நான் கன்சோல் லாக் போடுறேன். கன்சோல் லாக் நான் போட்டேன்னா இப்போ 13. ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாருங்க டெமோல 13. ஸோ டெமோல 13ல எனக்கு வந்து ஒரு டிஏ நான் கொடுத்துருக்கேன். அந்த டில ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கும் ஒரு ஃபங்க்ஷனும் வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இதை நான் எப்படி டிசெக்டர் பண்ணி வெளியெடுக்கேன்னா இப்போ எப்படி கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி வெளியெடுக்கேன்னா நார்மலா அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டேன். இது வந்து டெமோ வேரியபிள், அவன் டெமோ வேரியபிள் அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டேன். அது வந்து செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் ஒரு நேம் வச்சுக்கிட்டேன். இப்போ டெமோ வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றேன். டெமோ வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ அந்த டெமோ வேரியபிள் ஸோ என்னன்னா இந்த யூஸ் ஸ்டேட் எப்படி நம்மளுக்கு கிடைக்குன்னா அதே மாதிரி நான் ஒரு ஹூக்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹூக்ஸ்ல யூஸ் டெமோ அப்படின்னு நான் ஒரு கொடுத்துருக்கேன். அந்த காமன்ல வந்து நான் டேரக்டா 2 தான் நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஸோ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆ ம் இப்போ யூஸ் ஸ்டேட்ல என்ன எழுதி வச்சிருப்பாங்களோ அதை இதை நான் யூஸ் டெமோல எப்படி எழுதி வச்சிருக்காங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ யூஸ் டெமோங்கிறத நான் டைரக்டா இப்போ நான் அதை கான்ஸ்ட் சும்மா டெமோ டெமோ அப்படின்னு சொல்லி யூஸ் டெமோவை அப்படியே அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி விட்டுருந்தேன். அதை இம்போர்ட்டும் நான் பண்ணியிருந்தேன். இது நம்ம எழுதுனா கஸ்டம் ஹூக்ஸ். ஸோ இப்போ அது இந்த மாதிரி நம்ம அப்படியே யூஸ் பண்ணி ஒரு லெட்டர் நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு ஹூக்ஸ் அப்படிங்கிற நேம் வந்துடும். ஸோ நான் அந்த டெமோவை நான் உள்ள பார்த்தேன்னா டெமோ அதை நான் உள்ள பார்த்தேன்னா எனக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ பாருங்கன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஒரு ஃபங்க்ஷன், அப்போ ஒரு ஃபங்க்ஷனும் வந்திருக்கு ஒரு டெமோவும் வந்திருக்கு. இப்போ அதை நான் ஒரு நேம்ல நான் வாங்குறேன். என்ன நேம்ல வாங்குறேன்னா இப்போ டெமோ அப்படிங்கிற வேரியபிள வாங்கிடுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு செட் டெமோ அப்படிங்கிற நேம்ல வாங்கிடுறேன். இப்போ நான் கன்சோல் லாக்ல நான் 11ல நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 11 ஈக்குவல் டு எம்டி. இப்போ 11 ஈக்குவல் டு எனக்கு டிஃபால்ட்டா எம்டியா இருக்கு. இப்போ நான் இதுல ஒரு ஆர்குமெண்ட் நான் உள்ள கொடுக்குறேன். என்ன ஆர்குமெண்ட்னா சும்மா நார்மலா மேக்னஸ் அப்படின்னு நான் உள்ள கொடுக்குறேன். மேக்னஸ் அப்படின்னு நான் உள்ள கொடுக்குறேன்னா அந்த ஹூக்ஸ் வேல்யூ இங்க வருது. வேல்யூ அந்த வேல்யூவே நான் இதில் அசைன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் மேக்னஸ் வருதா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அந்த இதுதான் இந்த வேலை தான் அங்க நடக்கு. எப்படி ஒரு ஹூக்ஸ் என்ன வேலை பண்ணுது அது டிஃபால்ட்டா யூஸ் ஸ்டேட்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் அந்த ஹூக்ஸ்ல ஹெட்டர் இருக்கு. ஸோ யூஸ் டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை காமனாவும் மாத்திக்கலாம் ஒரு ஹூக்ஸாவும் மாத்திக்கலாம்.
அதை எப்படி டெஃபைன் பண்றதுங்கிறது தான் மேட்ரு. ஸோ அப்போ யூஸ் டெமோ இருக்கு, அதை ஆர்குமெண்டா அங்கிருந்து அனுப்பி, ஸோ அதை வேரியபிளை டெஃபைன் பண்ணி அதையே ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனே அதையே ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு டேரக்டா எடுத்திருக்காங்க. இப்போ என்ன, அதை அப்டேட் பண்ணி இந்த செட் டெமோ கொடுத்தா அதை அப்டேட் ஆகணும். அப்போ இந்த செட் டெமோனா அந்த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த செட் டெமோ இந்த டெமோ ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆகும்போது ஸோ இங்க உள்ள அந்த பிஸ் ஈக்குவல் டு பிஸ் ஈக்குவல் டு என்ன மாத்துவாங்கன்னா, நீங்க என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ அந்த வேல்யூவை ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புவீங்களாங்கிறது. இப்படி செட் டெமோ அது ஒரு ஆர்குமெண்ட் அங்கிருந்து அனுப்புவீங்களா. ஸோ ஆர்குமெண்டா என்ன அனுப்புறோம், பிரகா அப்படின்னு நம்ம அனுப்புறோம். ஸோ அந்த பிரகா வந்து இங்க டைரக்டா வேல்யூல வரும். அதை ஒரு வேல்யூல அனுப்பி இங்க இருந்து டைரக்டா செட் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் நடக்கும். ஸோ இது வேரியபிள கொடுத்துருக்கேன், இது வந்து அவங்க ஸ்டேட்ல கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஸ்டேட்ல கொடுத்தா ரெண்டர் ஆகும், அப்படிதானே. ஸோ அதனால் இந்த இந்த சினரியோ தான் அவங்க டிஃபால்ட்டாக யூஸ் ஸ்டேட்னு சொல்லி எழுதி இந்த நோட் மார்க்ஸ்க்குள்ள இருக்கும், பேக்கேஜில் ரியாக்ட் பேக்கேஜில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டேட். இதுல இருந்து தான் இப்போ அந்த ஸ்டேட்ல இருந்து நான் ரெண்டு இது பேர் டீஸ்ட்ரக்சர், உங்களுக்கு தெரியும். ஸோ டீஸ்ட்ரக்சர்னா என்னன்னு. ஸோ ஒரு வேரியபிளோட கீஸை ஃபுல்லாமே, ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்டோட கீஸை வெளியே எடுத்தா அது வந்து ஆப்ஜெக்டோட டீஸ்ட்ரக்சர். இது அரேல நான் அரையா கொடுத்துருக்கேன், அந்த அரேல இருந்து நான் வெளியே எடுத்திருக்கேன் ரெண்டை. நம்ம ஏதோ ஒரு நேம் போட்டு எடுத்திருக்கோம், ஆனா ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா சேம் கீ நேமா இருக்கணும். சேம் கீ நேமா இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணதேன் பி அப்படின்னா அதே நேமா இருக்கணும். பட் நான் வந்து டேரக்டா வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுனால டேரக்டா அந்த அரையே நான் டிசெக்ட் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் யூஸ் கேட். ஸோ வேற எதாவது டவுட்?